ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சூப்பராக ஒரு அறுவடை நடக்க போகுது. அறுவடைக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். அதை நம்ம அறுவடையோட நடுவில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அறுவடையை சுரக்காயிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கொடி படர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்து எல்லா இடமும் பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த ஜல்லி மேலேயும் ஏறிட்டாங்க. இப்போ இதோட உச்சியில் ஒரு காய் இருக்குது, அதை தான் பறிக்க போகிறோம். ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய் தான் பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நான் பறிச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இடத்துல எத்தனை சொரக்காய் இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒன்று வந்து நல்ல சைஸாக இருக்குது, இதை பறிச்சுப்போம். அடுத்ததாக இங்கே ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் அறுவடை முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரி வந்து ரொம்ப சின்னது தான், இருந்தாலும் வந்து செடி கொஞ்சம் நல்லா வளரணும். இப்போ தான் வச்சு நாற்று தான், இது கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு, அதனால் இதை இப்போவே பறிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இது பச்சை கத்திரியிலே, இது வந்து குண்டு ரகம். இந்த ரகம் வந்து கொஞ்சம் நீட்டாக ஓவல் ஷேப்பில் காய்க்கக்கூடியது. இதையும் பறிச்சுப்போம். இந்த செடியோட சைஸுக்கும் நிறைய காய் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சொத்தையாயிருச்சு, அதனால் இதையும் பறிச்சிடுவோம். இதில் நல்ல முள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது முள்ளு கத்திரின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வரி கத்திரி. இது நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தோட்டத்தில் இந்த ஒரு செடி தான் நிறைய காய்க்கக்கூடிய செடி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வெள்ளை கத்திரி. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் குண்டு பச்சை கத்திரி செடி தான். நான் கூட இது பிளாக் ஜெயின்ட் செடியாக இருக்குமோன்னு நினச்சேன். ஏன்னா செடியோட வளர்ச்சி நல்ல பெரிய பெரிய இலைகளாக வந்தது பாருங்கள். இதுவும் அந்த முள்ளு கத்திரி, குண்டு கத்திரி தான். காம்பில் கை வைக்கும் போதே முள்ளு குத்துது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அதே முள்ளு கத்திரி செடி தான். கொஞ்சம் கொஞ்சம் காய் வந்து சொத்தையாக இருக்குது, அதனால் இப்போவே பறிச்சிடலாம் நம்ம. இதுவும் நல்ல பெருசாக காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இப்போ அடுத்ததாக நம்மளோட பிளாக் ஜெயின்ட் கத்திரி செடி. இதுலேயும் காய்கள் குட்டி குட்டியாக தான் இருக்குது. இப்போதைக்கு இதுலேயே பறிச்சிருவோம், இந்த சின்ன காய்கள்லையே. ஏன்னா இப்போ வந்து நிறைய காய்கள் சொத்தையாகுது, அதனால் இப்போ சின்னதாக இருக்கும் போதே பறிச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரி அறுவடை முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக நம்ம அவரைக்காய் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவரைப்பந்தலோட நிலைமையை நான் வீடியோவில் கூட நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அவரை ரகங்களை விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம வீடியோ போடும்போது அதில் சொல்லியிருப்பேன். பந்தலை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருந்தேன்னு தான் நினச்சேன். நான் வந்து என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இந்த சைடில் நம்ம நடவு பண்ணக்கூடிய மெயினான அந்த தூணாக இருக்கக்கூடிய அந்த கழிகள் வந்து மக்கி போயிருந்திருக்கு. அதை கவனிக்காமல் நடவு பண்ணி இப்போ மொத்தமாக பந்தல் காலி. ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சைடில் மட்டும் மொத்தமாக அப்படியே அமுங்கிடுச்சு. ஆனால் இதுலேயும் கொடிகள் நல்லா தான் இருக்குது, கொடிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கொடிகள் வந்து தரையோட தரையாக இருக்கும்போது ஏதாவது பாம்பு ஏதாவது இருக்கும் உள்ள, அதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து உள்ளே வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த டைமில் தான் காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. நம்ம நிறைய இன்றைக்கி அறுவடை பண்ணுவோம். இன்றைக்கி பாருங்கள், இங்கே கூட நிறைய காய் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா. ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் அறுவடையும் அமோகமாக நல்லா நடந்து முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோன்னு. இப்போ மேலே தெரியறதே 4 ரக அவரைக்காய் தெரியுது. இங்கே வந்து இன்னும் கூட நிறைய இருக்கும், நம்ம தேடி தேடி பறிக்கணும். இவ்வளோ தூரம் பறிச்சதே நம்மளுக்கு இப்போதைக்கு வீட்டு தேவைக்கு அதிகமாகவே பறிச்சிருக்கோம் நாம. அதனால் இன்றைக்கி அறுவடை இதோட போதுன்னு விட்டுட்டோம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பந்தலை தான் நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். அடுத்த வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக தாங்கி நிற்கும்னு நினச்சேன். நம்ம பண்ணுற மிஸ்டேக்கில் தான் நம்ம நிறைய கற்றுப்போம். அதனால் இந்த தடவை நல்ல ஸ்ட்ராங்கான கழிகளை பார்த்து நடவு பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு இன்னும் வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம் நம்ம அடுத்த சீசனுக்கு. இப்போ மீதி இருக்கக்கூடிய அறுவடையெல்லாம் இந்த பந்தல்லே போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சின்ன பந்தலில் ஒரேடியாக நிறைய ரகங்களை முயற்சி பண்ணது ஒரு பெரிய தப்பு தான். அதனால் இந்த பந்தலுக்கான காய் எவ்வளோ நம்ம போடலாமோ அவ்வளோ மட்டும் நம்ம விதைக்கலாம் அடுத்த சீசனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவரைக்காய்க்கு அடுத்ததாக கருவேப்பிலை, கீரை, தக்காளி, பச்சை மிளகாய் நிறைய அறுவடை இருக்குது. அதெல்லாம் போய் பார்ப்போம். அடுத்ததாக கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம இந்த செடியெல்லாம் இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய துளிரில் எல்லாமே எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் மழை பெஞ்சுது, அதனால இன்னும் நல்லா செழிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம கீரை பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளியில் 2 ரகம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இது ஆரஞ்சு கலரில் பழுக்கக்கூடிய அந்த பழங்களை கொண்ட செடி. இதுக்கடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய கருப்பு கலரில் பழங்களை பழுக்கக்கூடிய செடி. இது 2 ரகமும் நம்ம தோட்டத்தில் இருக்குது. இது மாதிரி ஒரு சில கீரை ரகங்கள் நம்ம விதைக்கிறது, உரம் கொடுக்கறது, தண்ணி விடுறதுன்னு எந்த வேலையுமே இல்லாமல் நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய கீரைகள் இது நம்ம தோட்டத்தில். இந்த 2 ரகமுமே எதுவுமே நாங்கள் விதை பார்த்து போடணும்னு போடலை. இங்கே பாருங்கள், இதில் பழம் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில். எல்லாமே தானாக முளைச்சி வந்தது தான். பாருங்கள், நம்ம கோழி குஞ்சு, சேவல் எல்லாம் ஒரே இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டேருந்து நம்ம தோட்டத்தை காப்பாற்றுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம விதைச்சிட்டு வரும்போதே உடனே இந்த மாதிரி கிளறி விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இங்கே நிறைய மணத்தக்காளி கீரை வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டோம்னா இங்கே இருக்கிற முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த செடிங்க போட்டு அமுக்கி காலி பண்ணிடும். அதனால் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பறிச்சிடுவோம் இந்த கீரையை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் செடியெல்லாம் நல்லா செழிப்பாக நல்லா பெருசாக வருது. இந்த தடவை இந்த சீசனில் நம்ம காலிஃப்ளவர் நல்லா சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த செம்பருத்தி ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி இதை நம்ம பறிக்க போகிறதில்ல, செடியிலே விட்டுருவோம். ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையலுக்கான கீரையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்ததாக தக்காளியும் பச்சை மிளகாயும் பறிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய மிளகாய் வெயிட்டு தாங்காமல் செடி அப்படியே படுத்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மிளகாயாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாவது ஹைப்ரிட் ரகமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம இதை ஆர்கானிக்காக வளர்க்குறதால ஒரு பிரச்சனை எதுவும் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை பறிச்சா தான் செடி எந்திரிச்சு நிற்கும் போல இருக்குது. அதனால பறிச்சிடுவோம் நம்ம எல்லாத்தையும். ரொம்ப சின்ன பிஞ்சாக இருக்கிறத மட்டும் விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் பறிக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு செடியில் பறிக்க விட்டாச்சு, மறந்துட்டோம். இதுவும் சின்ன நாற்று தான் ஃப்ரெண்ட்ஸ், வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால இதெல்லாம் இப்போவே நம்ம பறிச்சிடணும் சின்னதாக இருக்கும் போதே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் நம்மளோட கிரேப் செடி மாட்டிட்டு இருக்குது. இதை நான் விதையிலேருந்து முளைக்க வச்சு நடவு பண்ணுது. அதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சொல்லப்போனால் நம்ம சேனலோட முதல் வீடியோவே அதுதான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறதும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ண அதே ரக மிளகாய் செடி தான். பாருங்கள், இதுவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் இலை சுருட்ட பிரச்சனை இருக்கிறதால மிளகாயும் கோணல் மணலாக சுருட்டிட்டு இருக்கு. இதில் ஏதாவது ஒரு காயை மட்டும் நம்ம விதைக்காக விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம பறிச்சிருவோம். பாருங்கள், இது ஒன்று மட்டும் நேராக இருக்குது. இதை ஒன்று மட்டும் நம்ம விதைக்காக விட்டுருவோம், நல்லா வளரட்டும். அது மற்ற எல்லாத்தையும் நம்ம பறிச்சிருவோம். இது மட்டும் இலை சுருட்டல் பிரச்சனை வரலன்னா இன்னமும் கூட பெரிய காயாக காய்ச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக தக்காளி அறுவடை. இந்த ஒரு செடி தான் இப்போதைக்கு காய்ச்சிட்ருக்கு. மீதியெல்லாம் இன்னும் பழுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் ஒரு வாரம் ஆகும் நம்ம அந்த தக்காளியெல்லாம் பறிக்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பழுக்கணும். இது எல்லாமே சாதாரண நம்ம கடையில் வாங்கக்கூடிய தக்காளி தான். இது நாட்டு தக்காளி. இப்போ தான் நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு. செடி நிறைய பிஞ்சாக இருக்குது. ஆனால் இது பழுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஏர் பொட்டேட்டோ. இது நம்ம இன்றைக்கி பறிக்க போகிறதில்ல. இருந்தாலும் இதோட வளர்ச்சியை காட்டுறதுக்காக தான் இப்போ இங்கே இதை காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல பெருசாக வந்துகிட்டே இருக்குது. இது எவ்வளோ தூரம் பெருசாகி தானாக விடட்டும் நான் விட போகிறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குட்டி குட்டியாக பிஞ்சிருக்கு. ஒரு இலைக்கு இடையிலையும் சின்ன சின்ன கணுக்கள் மாதிரி கிழங்குகள் வருது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் இதை பற்றின ஒரு பதிவு போட்டிருக்கோம். இதை நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணதுலேருந்து இது அறுவடைக்கு தயாரானது வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்ததை நம்ம அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகள் அறுவடை முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக பழங்களும் பூக்களும். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி அறுவடைக்கு அடுத்ததாக பழங்கள் அறுவடை. இப்போ வந்து பழங்கள் அறுவடையை நம்ம கொய்யா பழத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் ஆகலாம். அடுத்ததாக அது ஒரு பெருசாக ஒரு காய் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக பெருசாக ஒரு காய் இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாமே லேசாக கலர் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அடுத்த அறுவடையில் பார்ப்போம். இதுலேருந்து ஏதாவது ஒன்று மட்டும் பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடையிலேயும் ராம்சீதா பழம் ஒரு 2-3 இருக்கும். ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஒன்று மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குது. அதை வந்து நம்ம மாங்காய் பறிக்கிறதுக்கு ஒரு டூல் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம பறிக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இன்றைக்கி அதை வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாங்காய் பறிக்கிற டூலை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த பழம் இதுக்குள்ளே நுழையவே இல்லை. இது வந்து அளவில் ரொம்ப பெருசாக இருக்கிறதால இதுக்குன்னு தனியாக தான் ஒன்று ரெடி பண்ண போல இருக்குது. அதெல்லாம் காட்டணுன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் வீடியோ. அதனால் நம்ம அடுத்த பழத்துக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கிட்ட வந்தாச்சு. எல்லாமே நல்லா பழுத்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒன்று தானாகவே கீழே விழுந்து கிடக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம இது பறிச்சிடுவோம். மீதியெல்லாம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறலாம். இன்றைக்கி பழங்கள் அறுவடை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ராம்சீதா இருந்தும் நம்மளால் பறிக்க முடியல. ரொம்ப உயரத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பழங்கள் அறுவடை முடிஞ்சது. இப்போ அடுத்ததான் நம்ம பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூக்களை பறிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் ரோஜா. பாருங்கள், இதெல்லாம் இன்னும் குட்டி குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம தோட்டத்துக்கு மாற்றி நடவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம தோட்டத்துக்கு வந்து நிறைய புது உறவுகள்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ. இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்ததாக ஒரு பதிவில் பார்க்கலாம், என்னென்ன செடி வாங்கியிருக்கோன்னு. இப்போ அடுத்ததாக சாமந்தி. இந்த ஒரு பூ மட்டும் நல்லா மலர்ந்துருக்கு. அதனால் இதை மட்டும் பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த ரோஸ் இன்னும் சரியாக மலரலை. அதனால் இதை அப்புறமா பறிச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பாரிஜாத பூ பறிக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பூ பூத்துருக்கு இன்றைக்கும். பாருங்கள், இங்கே இன்னும் அந்த லாஸ்ட்லலாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ பாரிஜாத பூ பறிச்சிருக்கோம். இதில் வந்து ஒரு நாள் லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக எல்லோ கலரில் மாறிடும் பூ. ஆனாலும் வாசனை அப்படியே தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பூக்களையும் பறிச்சாச்சு. இன்றைக்கி அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சது. இன்றைக்கி அறுவடையில் நம்ம எதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். சுரைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, மணத்தக்காளி கீரை, கத்திரியிலே ஒரு 3-4 ரகம் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அவரையிலே ஒரு 4 ரகம் அறுவடை பண்ணியிருக்கோம். 4-5 ரகம் கூட இருக்கலாம். ஏன்னா உள்ளே நிறைய மிக்ஸ் ஆகி போயிருக்கு. இது வந்து பட்டை அவரை இங்கேருந்து இங்கே நிறைய இருக்குது, அடியில் மாட்டிகிட்டு இருக்கு. இந்த அவரையிலே 2 ரகம் இருக்குது. பாருங்கள், இது பச்சையாக இருக்குது, இது ஒயிட்டில் வர்றது. அடுத்ததாக சிறகு அவரை. பூக்களில் வந்து ரோஜா, சாமந்தி, பாரிஜாதம், அரளிப்பூக்களில் 3 ரகம்னு நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பழங்கள் அறுவடையில் கொய்யா, ஸ்டார் ஃப்ரூட்னு 2 ரக பழம் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ராம்சீதா இருக்குது, இருந்தாலும் நம்மளால் பறிக்க முடியல. நம்ம அடுத்த அறுவடையில் ராம்சீதா பழம் பறிக்கிறதுக்குன்னே ஒரு டூலை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.